அண்மை செய்தி. கிருஷ்ணகிரி தனியார் பள்ளியில் போலி என்சிசி முகாமில் மாணவிகள் பாலியல் தொல்லைக்கு ஆளானது குறித்த வழக்கு தொடர்பாக விசாரணை அறிக்கையை செப்டம்பர் 4ஆம் தேதி தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. பள்ளிக்கு எதிரான விசாரணை அறிக்கை அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க பள்ளிக் கல்வித்துறைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஆனந்தன். வணக்கம் ஆனந்தன், இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம். கிருஷ்ணகிரியில் தனியார் பள்ளி மாணவிகளுக்கு போலி என்சிசி முகாமில் பாலியல் தொல்லை அளித்த விவகாரத்தில் புலன் விசாரணை அறிக்கையை செப்டம்பர் 4ஆம் தேதி தாக்கல் செய்ய தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தனியார் பள்ளியில் போலி என்சிசி முகாமில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என கோரி வழக்கறிஞர் சூரிய பிரகாஷ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி பாலாஜி ஆகியோருடைய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. இன்று காலை விசாரணைக்கு வந்த பொழுது வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட உள்ள நபர் மர்மமான முறையில் இருந்திருப்பதால் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என கோரியும் மனுதாரர் வழக்கறிஞர் சூரிய பிரகாசம் வலியுறுத்தினார். மேலும் விசச்சாராயம் குறித்து உயிரிழந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வழங்கிய அரசு மாணவிகளுக்கு எந்த இழப்பீட்டையும் அறிவிக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். மேலும் இந்த வழக்கு தொடர்பாக அரசு தாக்கல் செய்துள்ள அறிக்கையில் பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெயரை தவிர மற்ற அனைத்து விவரங்களும் அமலப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கில் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்த உயர்நீதிமன்றம் வழக்கை பிற்பகலுக்கு தள்ளி வைத்திருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று பிற்பகல் விசாரணைக்கு வந்த பொழுது அரசு தரப்பில் ஆஜராகியிருந்த அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சிவராமனின் தந்தை மது போதையில் விழுந்து இறக்கவில்லை எனவும் சர்க்கரை நோயால் வாகனத்தில் இருந்து விழுந்து உயிரிழந்திருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். மேலும் 12 மாணவிகளுக்கும் பல்நோக்கு விசாரணை குழு மனநல ஆலோசனை வழங்கி வருவதாகவும் பாதிக்கப்பட்ட மாணவிகளின் பெற்றோர்கள் மற்றும் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு மூலமாக இழப்பீடு கோரி விண்ணப்பித்திருப்பதாகவும் அதனை விசாரணை நீதிமன்றமான கிருஷ்ணகிரி மாவட்ட விரைவு மகளிர் நீதிமன்றம் பரிசீலிக்கும் எனவும் தெரிவித்தார். மேலும் விசாரணை தொடர்பான அனைத்து அறிக்கைகளையும் தாக்கல் செய்ய அரசு தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதனையடுத்து உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கை பொறுத்தவரை உரிய முறையில் விசாரணை நடத்தப்படும் என்பதை நீதிமன்றம் நம்புவதாக கருத்து தெரிவித்தனர். மேலும் விசாரணை தொடர்பான அனைத்து விவரமான அறிக்கைகளையும் செப்டம்பர் 4ஆம் தேதி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் தமிழக அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தனர். மேலும் பள்ளிக்கு எதிரான விசாரணை அறிக்கைகளில் அதே போன்று உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை செப்டம்பர் 4ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளனர்.